ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை மிகவும் தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். பரிசுத்த யோவான் 2, 1 முதல் 11. தியான வசனம் 4ஆம் வசனம். ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது யாவரும் அறிந்திருக்கிற ஒரு திருமறை பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கென்று அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் செய்த அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவது செய்த ஒரு அற்புதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கானா ஒரு திருமண நிகழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்துல நடைபெற்ற சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். இந்த என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறாரே, இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்திற்காக பொறுமையோடு காத்திருந்தார். ஏற்ற வேளைக்காக காத்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் காலம் நிறைவேறின போது தேவகுமாரன் ஸ்திரீனிடத்தில் பிறந்து உலகத்திற்கு வெளிப்பட்டார் என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் இந்த பூவுலகத்தில் தோன்றிய தேவகுமாரன் தாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் அதனதன் காலத்திலே செய்து நிறைவேற்றினார் என்பதும் வெளிப்படையாக இருக்கிறது. 30 வயது வரைக்கும் கிறிஸ்துவின் ஜீவியத்திலே மகா அமைதி காணப்பட்டது. பிற்காலத்தில் தாம் நிறைவேற்ற வேண்டிய அரும்பெரும் ஊழியத்திற்கு தம்மை முழுவதுமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தபடியால் யாதொரு விசேஷித்த சம்பவமாவது முக்கிய காரியமாவது இக்காலத்திலே நடைபெறவில்லை என்பதை பார்க்கிறோம். அதை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் நாசரேத்தூரில் சேர்ந்து தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 12 வயதாக இருக்கும்போது அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்விதமாக மற்றவர்களை பார்க்கிலும் விசேஷித்த ஞானமும் அறிவும் வல்லமையும் சிறு பிராயத்திலிருந்தே இவருக்கு இருந்த போதிலும் அவற்றை அவர் காட்டிக்கொள்வதற்கு ஆத்திரப்படவில்லை. தன்னுடைய தாய் தகப்பனுக்கு எதிர்த்து பேசி அவர்களோடு வாதாடவில்லை. பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர் போன்றவர்களை பார்க்கிலும் எவ்வளவோ விசேஷித்த அறிவும் ஞானமும் அவருக்கு இருந்த போதிலும் அவர்களோடு வீண் தர்க்கம் செய்து அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க முன்வரவில்லை. தனக்கு 30 வயதாக மட்டும் தன்னிடத்தில் உள்ள எல்லா ஞானத்தையும் அறிவையும் வல்லமையையும் தன்னுள் அடக்கி சகல விதத்திலும் தன்னுடைய பெற்றோருக்கு பூரணமாக கீழ்ப்படிந்து தான் படிக்க வேண்டிய சகல பாடங்களை நன்றாய் படித்து தனது பிற்கால ஜீவியத்திற்கு வேண்டிய சகல காரியங்களையும் தெளிவாய் அறிந்து தன்னுடைய ஊழியத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மகா நிர்பந்தமான அகோர மரணமடைய வேண்டியதற்கும் என்பதும் அவருக்கு முன்பாகவே நன்றாக தெரியும். ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று தன்னுடைய ஜீவியத்தின் ஆரம்பத்திலே அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்படி இருந்தும் அவர் கலங்கவில்லை, ஆத்திரப்படவில்லை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டுவிடவில்லை, கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை, மதித்து கனப்படுத்த வேண்டியவர்களை மதிக்காமல் இருக்கவில்லை. நம்முடைய நிலைமை என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே? நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்டவர்களாக வளர்க்கிறோம்? பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் கடமை என்ன? பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து கற்க வேண்டிய சகல நூல்களையும் சரிவர கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய சகல காரியங்களையும் தெளிவுற அறிந்து நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களாக ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய வேண்டியதில்லையா? அநேக பெற்றோர் தங்கள் உத்தியோக பெருமையாலோ பணத்திமிரினாலோ தங்கள் பிள்ளைகள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டியதில்லை என்று நினைக்கிறார்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே பிள்ளைகளை வழிநடத்துவதை விட்டுவிட்டு பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களுக்கு ஆத்திரத்தோடும் அவசரத்தோடும் அவைகளை நிறைவேற்றி கொடுக்கிற பிள்ளைகளாக பெற்றோர்களாக நாம் இருந்து நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையிலே நடத்துகிறோம் அல்லவா? இன்னும் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய வெப்சைட்,
வலைதளம், இணையதளம், அது இது என்று சொல்லி டிஜிட்டல் வேர்ல்டில் அத்தனையும் நாம் பார்க்கிறோமே. பிள்ளைகளுக்கு அவைகளை வாங்கி கொடுப்பது தான் ஒரு பெருமை. என் பிள்ளை இதை வைத்திருக்கிறான், என் பிள்ளை பயன்படுத்துகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிள்ளையினுடைய தேவைகளை நீ சந்திக்கிறேன் என்ற எண்ணத்திலே பிள்ளைகளுக்கு தவறான காரியங்களுக்கு நாம் வழிநடத்துகின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய சொந்த பிள்ளையே நான் அழிவுக்கு நேராக நடத்துகிறேன். இரக்கமுள்ள தாய்மார்களுடைய கரங்கள் தங்களுடைய பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரக்கமுள்ளவர்கள் நீங்கள். கிறிஸ்துவின் இரக்கத்திற்கு நேராக வழி நடத்துங்கள். கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துங்கள். கிறிஸ்துவின் கிருபைக்கு நேராக வழி நடத்துங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த சொத்து. ஆண்டவர் நமக்கென்று உரிமையோடு கொடுத்த சொத்து. அது அவருக்கு உரிமையானது. அவர் கேட்பார், கணக்கு கேட்பார். கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த திருமண வீட்டார் தங்களுடைய குறையை முழுவதுமாக அறிந்து தம் மீது முழு நம்பிக்கை வைக்க மட்டும் காத்திருந்தார். தங்களுடைய குறையை அறிந்தவர்களாகவும் தன்மேல் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கும் மட்டும் காத்திருந்தார். அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னபோது, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அம்மா, அவர்களுக்கு திராட்சரசமாக வேண்டும், ஒரு சனப்பொழுதிலே நான் கொடுக்கிறேன். இது எனக்கு இலகுவான காரியமாயிற்றே. என்னிடம் சர்வ வல்லமையும் சர்வ சாமர்த்தியம் உண்டு என்று அவர்களுக்கு தெரியாதோ? பிதாவாகிய தேவனுக்கு சரியான மகிமை என்னிடத்தில் இருக்கிறது என்பதை இதோ பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு திராட்சரசம் கொடுத்தாரா? இல்லவே. என் வேலை இன்னும் வரவில்லை என்று தான் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் சுய சக்தியிலும் சுய அறிவிலும் சுய முயற்சியிலும் சுய சாமர்த்தியத்திலும் நம்பிக்கை கொள்ளாமல், ஆண்டவராய் இயேசு ஒருவரே நன்மை செய்யக்கூடியவர், குறைகளை தீர்க்கக்கூடியவர் என்பதை பூரணமாக உணர மட்டும் காத்திருந்தார். அவருடைய தாயார் சொன்னவுடன் திராட்சரசம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால், அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையை பற்றியாவது தங்களின் பரிதாப நிலைமையை பற்றியாவது சரியாக உணர்ந்திருக்கவே முடியாது. அக்கம்பக்கத்து வீடுகளில் இந்த திராட்சரசம் வாங்கி விருந்தை தாங்கள் சரிவர நடத்தியிருப்போம், அல்லது அருகே உள்ள கிராமத்திற்கு சொல்லி அனுப்பியிருந்தால் குடங்குடமாக திராட்சரசம் வந்து சேர்ந்திருக்கும். இவர் கொடுக்காவிட்டால் எங்கள் கல்யாண விருது நடைபெற்றிருக்காதோ என்று பற்பல விதமாய் பின்னால் பேசியிருக்கலாம். இப்பொழுதோ அதற்கு வழியே இல்லை. திருமண வீட்டுக்காரர் ஒன்றும் செய்யக்கூடாதவர்களாக கிறிஸ்து இயேசுவையே எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் நமது ஆண்டவர் வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கட்டளையிடுகிறார். நம்முடைய இயற்கை சுபாவம் எப்படி இருக்கிறது தேவ பிள்ளைகளே? நம்முடைய திறமையையும் சாமர்த்தியத்தையும் கல்வியையும் காட்டுவதற்கு எத்தனை ஆத்திரப்படுகிறோம். நாம் ஒன்றும் செய்யக்கூடாதவர்களாக இருந்த போதிலும் எவ்வளவோ சக்தியும் வல்லமையும் அறிவும் ஞானமும் நம்மிடத்தில் இருப்பது போல பாவனை செய்கிறோம் அல்லவா? நம்மை மற்றவர்கள் மேலானவர்களாக எண்ண வேண்டும், மதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொய்யும் புரட்டும் சொல்லி எத்தனையோ பேரை நாம் ஏமாற்றுகிறது இல்லையா? எல்லா அறிவும் சகல ஞானமும் நிறைந்த சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையுள்ளவராக ஏற்ற காலத்திற்காக காத்திருந்தார் என்றால், அற்ப மனிதர்களாகிய நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில சமயங்களிலே நாம் பொறுமை இல்லாதவர்களாக அவசரப்பட்டு காரியங்களை செய்வதனால் அநேக ஆபத்துக்குள்ளாகிறோம். முரட்டுத்தனமாகவும் புத்தீனமாகவும் மாத்திரப்பட்டு பேசிவிடுகிறோம். நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள் வரும்போது நாம் நம்முடைய அறிவை இழந்து மிகவும் கேவலமாக நடக்கிறோம். தேவனின் சித்தத்திற்கு நாம் காத்திருப்பதில்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பது நம் ஆண்டவருடைய வார்த்தை அல்லவா? தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேல் ஜாதிக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். தம்முடைய ஜனத்தின் தலைவனாக தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதும் தாவீதுக்கு நன்றாய் தெரியும். இருந்தாலும் ராஜாவாகிய சவுலை கொன்று ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. தாவீதை கொன்றுவிடும்படி சவுல் அநேக முறை பிரயாசப்பட்ட போதிலும் தாவீது அவனுக்கு விரோதமாக ஒருபோதும் எழும்பவில்லை. துரோகியாகிய சவுலை கொல்வதற்கு இரண்டொரு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதிலும் கூட தாவீது அதை செய்யவில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக என் கையை நீட்ட மாட்டேன் என்றல்லவா சொல்லுகிறான். இவ்விதமாக மகா பொறுமையோடும் நம்பிக்கையோடும் ஏற்ற காலத்திற்காக காத்திருந்தபடியால் தேவனின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆண்டவராகிய தேவனும் என் தாசனுமாகிய தாவீது என்று அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பது நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை.
உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நிறைவாக நாம் பார்க்கின்ற பொழுது தம்மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களின் குறையை நிவர்த்தி செய்கிறார். தம் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களின் குறையை நிவர்த்தி செய்கிறார். ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கட்டளையிட்டவுடன் 6 கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. வேலைக்காரருடைய பூரண நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் இங்கு நாம் காண்கிறோம். தண்ணீர் ஏன் இப்போது நிரப்ப வேண்டும் என்ற ஒரு வார்த்தையாவது அவர்கள் கேட்கவில்லை. அதிகாலையிலிருந்து இதுவரைக்கும் வேலை செய்து மிகவும் களைத்து போயிருக்கிறோம். இப்பொழுது மிகவும் அவசியமாயிருப்பது திராட்சரசம் தானே. தண்ணீர் எதற்காக வேண்டும்? என் உடம்பு கழுவுவதற்கும் மற்ற காரியங்களுக்கும் போதுமான தண்ணீர் இருக்கிறதே. எங்களால் இப்போது அனாவசியமான இந்த வேலை செய்ய முடியாது என்று சாக்குப்போக்கு சொல்லவில்லை, முறுமுறுக்கவில்லை. அவர் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று கட்டளைப்படி உடனே கீழ்ப்படுகிறார்கள். அப்பொழுது தேவனின் மகிமை வெளிப்படுகிறது. சாதாரண ஜலம் மகா நேர்த்தியான திராட்சரசமாக மாறுகிறது. பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை பார்த்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீரே என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார். எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேலைக்கு காத்திருக்கவும், எங்கள் தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றும் அளவு நாங்கள் பொறுமையோடு இருக்கவும், எங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தல்ல, எங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தல்ல, தேவனுக்கு சாட்சிகளாய் வாழும்படியாக உம்மோடு நெருங்கி சேரவும், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக பயன்படுத்தப்படவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.